everyone, I'm Shaktil from CHS MJ Nagar. Now I'm going to speak about 3D printed Ferris wheel. இப்போ நம்ம ஃபெரிஸ் வீல்னா தமிழ் என்ன சொல்லுவோம், ரங்கராட்டனம்னு சொல்லுவோம். இந்த ரங்கராட்டனம் நம்ம மோஸ்ட்டாக எங்கே பார்ப்போம்னா வில்லேஜஸில் தான் பார்ப்போம். வில்லேஜஸ் சைஸ் வந்து பிக்கராகவும் இருக்கும், ஸ்மாலராகவும் இருக்கும், அந்த மாதிரி சைஸஸில் தான் இருக்கும். ஆனால் வந்து இது மோஸ்ட்டாக வந்து ஊர் திருவிழாவில் தான் நம்ம பார்க்குறோம். 1 month இந்த மாதிரி 20 days அந்த மாதிரி ஊர் திருவிழா வைக்கும் போது அங்கே தான் இந்த மாதிரி ஜெயிண்ட் வீல் ஃபெரிஸ் வீல்லாம் அங்கே வைக்கிறாங்க. அதில் ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் அதில் வந்து ரைட் ஏறி என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெரிஸ் வீல் வந்து எனக்கு அது சுற்றுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு சின்ன டாய் நான் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் அது. இது அப்போ சின்ன டாய் மேக் பண்ண ஆசைப்பட்டனால நான் இது எதில் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போனா வந்து இது வந்து 3D பிரிண்டட்னு ஒரு ஐடியா வந்தது. அப்போ நான் வந்து 3D பிரிண்டட் ஃபெரிஸ் வீல்னு இது டைட்டில் கொடுத்து அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். பேஸ்மெண்ட், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், வீல் ஃப்ரேம், ஸ்மால் பின், பேசஞ்சர் சீட், ஸ்க்ரூஸ், மோட்டார், பேட்ரி, ஸ்விட்ச், இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் 2 விதமாக பிரிச்சுக்கிட்டேன். இந்த பேஸ்மெண்ட், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், சென்ட்ரல் ஆக்சல்லாம் வந்து 3D பிரிண்டடால் செய்கிறதும், ஸ்க்ரூஸ், மோட்டார், பேட்ரிலாம் வந்து ரெடிமேடாக நான் வெளியே இருந்து வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இது வந்து 3D பிரிண்டரால செஞ்சேன்னு சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா 3D பிரிண்ட்னா ஒரு என்னென்ன ஒரு டவுட் வந்திருக்கும். 3D பிரிண்டிங் இஸ் நத்திங் பட் 3 டைமென்ஷனல் லேயர் பை லேயரா பிரிண்ட் பண்றதா வந்து 3D பிரிண்டிங் சொல்றேன். இது அடிட்டிவ் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இடியாப்பம், முறுக்கு எப்படி லேயர் பை லேயரா வர மாதிரி இது லேயர் பை லேயரா பிரிண்ட் பண்றதா வந்து 3D பிரிண்டிங் சொல்றோம். இதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் 3D பிரிண்டிங் இருக்கு. பிளானிங், 3D டிசைனிங், ஸ்லைசிங், பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் அசம்பிளி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து பிளானிங் ஸ்டேஜ். இப்போ நம்ம எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் பிளான் பண்ணி தான் நம்ம செய்யணும். அதனால நான் வந்து இந்த 3D பிரிண்டர் ஃபெரிஸ் வீல் செய்கிறதுக்கு நான் இந்த மேலே சொன்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து 2Dயாக ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் அந்த 2Dயாக நான் ஸ்கெட்ச் பண்ணது. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக தான் நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன். அதுவும் ஒர்க்கிங் மெக்கானிசத்தோடு நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன். அதனால அதை வந்து நான் சென்டிமீட்டரில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸோட எல்லாத்தையும் இந்த 2D ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து 3D டிசைனிங், வடிவமைப்பு. இதை வந்து நான் வந்து 2Dயாக ஸ்கெட்ச் பண்ணதை வந்து 3Dயாக டிசைன் பண்ணுறது தான் வந்து 3D டிசைனிங். இதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து FreeCAD சாஃப்ட்வேர். இந்த FreeCAD சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது யார் வேணாலும் வந்து நமக்கு தேவையான டாய் இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து அதில் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பெஞ்சஸ் இருக்குது. பார்ட் டிசைன், கியர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க் பெஞ்சஸ் இருக்குது. இதில் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், இந்த கியர் ஸ்ட்ரக்சர் வந்து கியர் ஒர்க் பெஞ்சில் வந்து நான் அதை செஞ்சேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 3D டிசைனிங் வந்து இது எல்லாத்தையும் நான் டிசைன் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையும் STLன்ற ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டாக தந்தது. நெக்ஸ்ட் நான் STL அந்த 3D டிசைனிங்கில் வந்து STL அவுட்புட்டாக தந்தது வந்து ஸ்லைசிங்ன்ற வெட்டுதல், அது வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஸ்லைசிங் பண்ணுறது தான் ஸ்லைசிங். இதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அல்டிமேக்கர் கியூரா சாஃப்ட்வேர். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதில் உள்ள பிரிண்டிங் பேராமீட்டர்ஸ் என்னென்னா, அது எவ்வளோ ஸ்பீடுக்குள்ளே அது பிரிண்ட் ஆகும், அதோட இன்ஃபில் பேட்டர்ன். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்னா ஸ்கொயர் ஷேப்பில் பிரிண்ட் ஆகும், சர்க்கிள்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள்னா அந்த மாதிரி பேட்டர்ன் செட் பண்ணுறது தான் வந்து இன்ஃபில் பேட்டர்ன். இன்ஃபில் டென்சிட்டினா எவ்வளோ அடர்த்திக்குள்ளே அது வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கிறது தான் வந்து இன்ஃபில் டென்சிட்டி. அப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்னா வந்து அது வந்து பார்ட்ஸ் வந்து காற்றுலேயே வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதர்ஷன், ஒய் ஷேப்டு, இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த பார்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து இதுதான் வந்து பிரிண்டிங் பேராமீட்டர்ஸ். இது வந்து இந்த இதில் வந்து இன்னொன்று இந்த பிரிண்டிங் பேராமீட்டர்ஸில் டைமும் காட்டும். அப்புறம் வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ள பிரிண்ட் பண்ணி இது முடிக்கும், அப்புறம் வந்து இதுக்கான தேவையான மெட்டீரியல் என்ன, அதெல்லாம் வந்து சொல்றது தான் வந்து அல்டிமேக்கர் கியூரா சாஃப்ட்வேர். ஸ்லைசிங் வந்து G-கோடா அவுட்புட்டை தந்தது வந்து 3D பிரிண்டிங் வந்து அது இன்புட்டா எடுத்துக்கிட்டு பிரிண்ட் பண்றது தான் வந்து 3D பிரிண்டிங். இதுல வந்து Anycubic 3D பிரிண்டர்ல தான் வந்து நாங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம். இதுல வந்து ஃபிலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரூஷனா ஆகி அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து டிசைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ப்ராசஸிங். இந்த போஸ்ட் ப்ராசஸிங் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் வச்சோம்ல, அந்த அதர்ஷன், ஒய் ஷேப், அந்த மாதிரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக நாங்கள் அடுக்கி வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி. இந்த அசம்பிளியில தான் வந்து நாங்கள் வந்து எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக இருந்தது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் ஃபெரிஸ் வீல் வேணுனால அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஸ்க்ரூஸ் மூலயமா அசம்பிள் பண்ணோம்.
நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ஒர்க் ஆகுறதுக்காண்டி நாங்கள் யூஸ் பண்ண ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னன்னா கியர் மெக்கானிசம். இந்த கியர் மெக்கானிசம்ல வந்து எலிப்டியல் கியர், ஸ்பைரல் கியர், பிவல் கியர், இந்த மாதிரி நிறைய கியர்ஸ் இருக்கு. இதுல நான் யூஸ் பண்ண கியர் தான் வந்து ஸ்பர் கியர். இந்த ஸ்பர் கியர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்றோம்னா நாங்க ட்ரிவன் கியர்னு சொல்றோம். ஸ்மாலர் ஒன்னை வந்து என்ன சொல்றோம்னா டிரைவிங் கியர்னு சொல்றோம். இந்த ட்ரிவன் கியர் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 கியர்ஸ் தான் வந்து கியர் ட்ரெயின் சொல்றோம். இந்த கியர் ட்ரெயின் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் குறைக்கிறது, இன்க்ரீசிங் பண்றது தான் வந்து கியர் ட்ரெயின்னு சொல்றோம். அதுதான் அதோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து லார்ஜரா இருக்க அந்த கியர் வந்து இதுல 40 டீத்ஸ் உள்ளது மாதிரி நாங்க அதை வந்து டிசைன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலரா இருக்கலாம், விச் மீன்ஸ் டிரைவிங் கியர் வந்து 10 டீத்ஸ் உள்ளது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 1:4 ரேஷியோ அதுல வந்து பண்றோம். அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்மாலர் கியர், இந்த டிரைவிங் கியர் வந்து 4 டைம்ஸ் சுத்துச்சுன்னா வந்து இந்த ட்ரிவன் கியர் வந்து 1 டைம் சுத்தும். அதனால தான் இது 1:4 ரேஷியோல நாங்க வந்து இதை வந்து இந்த கியர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஃபெரிஸ் வீலை வந்து ரன் பண்ண வச்சோம். நெக்ஸ்ட் மெக்கானிசம் என்னன்னா மோட்டார். இது வந்து சும்மா நார்மல் பேட்டரி ஆப்ரேட்டர் மோட்டார் தான் சொல்றோம். இதுல இருக்க இந்த பேட்டரி மூலமா ஆப்ரேட் ஆகி ஓடுறதா வந்து இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் மோட்டார். இதுல பேட்டரியில் இருக்க இந்த ஷாஃப்ட்ல தான் வந்து இந்த டிரைவிங் கியர் வந்து இன்செர்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து 3D பிரிண்டர் ஃபெரிஸ் வீல்ல இருக்க சென்ட்ரல் ஆக்சில்ல தான் வந்து இந்த ட்ரிவன் கியர் வந்து இன்செர்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு டாய் வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வந்து 3D பிரிண்டர் ஐடியா வச்சு நான் வந்து அந்த டாய் மேக் பண்ணேன். அது ஒர்க்கிங் மெக்கானிசத்தோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால நான் ஒர்க்கிங் மெக்கானிசத்தோட இந்த டாய் மேக் பண்றதுக்காண்டி ஸ்பர் கியர்னு அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி நான் அந்த டாய் ரொட்டேட் பண்ண வச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து இன்னும் அட்வான்ஸா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா மட்டும்தான் வந்து அது சுத்துற மாதிரி இருந்தது. அப்போ வந்து பேட்டரியில இருக்க சார்ஜ் வந்து கம்மியாகிறனால வந்து நான் யோசித்தேன், இது வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி யாராவது வந்தால் மட்டும் ரொட்டேட் ஆகுற மாதிரி நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அப்போ வந்து யோசிச்சேன்னா சென்சார் வைக்கலாம் நான் யோசித்தேன். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு. ஹீட் சென்சார், லைட் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்கு. இதுல நான் யூஸ் பண்ண சென்சார் என்னன்னா PIR சென்சார். இது வந்து பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவோம். இதோட பர்பஸ் என்னன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூவில் யாராவது பர்சன் இல்லை ஆப்ஜெக்ட் இருந்தாங்கன்னா அது இன்ஃப்ராரெட் லைட் மூலியமா ரேடியேட் பண்ணி அது சென்ஸ் பண்றது தான் வந்து PIR சென்சார். இதுதான் நாங்கள் இம்ப்ரூவைசேஷன் மை ஃபெரிஸ் வீல் சொன்னேன். நான் வச்ச PIR சென்சார் அதுதான் இங்க இருக்கு. இந்த PIR சென்சார்ல டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர்லாம் வச்சு நாங்கள் இதை தான் வந்து இம்ப்ரூவைசேஷன் மை ஃபெரிஸ் வீல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த RPM லெவல ஹையரா இருந்தது, அது குறைக்க பண்ணேன். என்னன்னா இது ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா மோட்டார் ஃபெரிஸ் வீல்ல செட் பண்ணும்போது அது ஸ்பீடா சுத்துச்சு. அப்ப நான் வந்து ஸ்பர் கியர் அதை யூஸ் பண்ணி அதை குறைக்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 1:4 ரேஷியோல கரெக்டா அது சுத்துறதுக்காண்டி அந்த கியர் மெஷிங் வந்து அது இம்ப்ராப்பரா இருந்தது, அதையும் வந்து நான் கரெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அந்த PIR சென்சார் வைக்கும் போது அது வந்து சர்க்கியூட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாம இருந்தது. அதனால வந்து நான் என்ன வச்சேன்னா டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர்லாம் புதுசா மாத்தி சர்க்கியூட் ஒர்க் ஆகுறதுக்காண்டி நான் வந்து அதெல்லாம் வச்சேன் புதுசா. நெக்ஸ்ட் இது மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல். இப்போ இது வெளியே வந்து 1300ல இருந்து 2000 வரைக்கும் இதோட பிரைஸ் இருக்கு. ஆனால் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து 700 rupees தான். ஏன்னா இது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு எந்த டிசைன்ல வேணும், அதுக்கப்புறம் எந்த கலர்ல வேணும், அந்த மாதிரிலாம் நான் வந்து என்னோட ப்ராடக்ட் 3D பிரிண்டர் ஃபெரிஸ் வீல் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு டாய் வேணும் நான் இன்ஸ்பயர் ஆனி அந்த ஃபெரிஸ் வீல் வேணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு டாய் வேணும் ஆசைப்பட்டனால நான் 3D பிரிண்டர் எனக்கு ஒரு ஐடியா வந்ததோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாய் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் ஏதாவது மேக் பண்ணணும்னா 3D பிரிண்டர்ல யூஸ் பண்ணி அது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஈஸி வேயா இருக்கு.
இப்போ வந்து நான் எங்க மென்டார்ஸ் மூலியமா தான் வந்து இந்த 3D பிரிண்டிங்லாம் நான் கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஹெல்ப்ஃபுல்னால தான் இந்த ஃபெரிஸ் வீல் வந்து நான் பிரிண்ட் பண்ணேன். எப்படி என்னோட மென்டார்ஸ்னா யாருன்னா அம்பரீஷ் அண்ணா, வைபவ் அண்ணா, அருண் அண்ணா, இவங்க கைடன்ஸ் மூலியமா தான் வந்து நான் என்னோட ஃபெரிஸ் வீல் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். இவங்க நான் வந்து இது மூலியமா 3D பிரிண்டர் மட்டும் நான் கத்துக்கல இந்த ஐஐடி மூலியமா. இதுல வந்து ஃபுல்லா அவங்க இன்னும் நிறைய விஷயத்தை எல்லாம் கத்துக்கிட்டேன். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போனாங்க, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி அவங்க பயோடெக் அந்த இதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மென்டார்ஸ் கூட மட்டும் நான் நல்லா இன்ட்ராக்ஷன் வச்சுக்கல, எல்லாரோட நல்லா இன்ட்ராக்ஷன் வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என்ஜாயும் பண்ணேன், நான் கற்றுக்கிட்டதை தவிர்த்து என்ஜாயும் நல்லா பண்ணேன். அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், பிபிடி இதெல்லாம் நான் தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் அந்த ஃபெரிஸ் வீல் மேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ரெஃபரன்சஸ் தான் இது.